இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏன் எல்லாம் லாஸ் மட்டும் ஃபேஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பாப்போம். டாப் 3 பாயிண்ட் சொல்றேன். இந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த 3 பாயிண்ட் தெரியாம இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க லாஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுலயும் 3rd பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 1, யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ பார்த்துட்டு ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்கன்னு அந்த ஸ்டாக் வாங்கிடும். அந்த ஸ்டாக் நம்ம டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் அனலைஸ் பண்ணாமல் வாங்கிடும். இப்போ ஒரு ஃபோனே வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஃபோன் ஆகும். அந்த ஃபோனை யூடியூப்ல ரிவ்யூ பார்க்குறோம், ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்க்குறோம், அமேசானில் பார்க்குறோம், எதில் கம்மியாக ரேட் இருக்குது, அதுக்கப்புறம் கடையில் போய் பார்க்குறோம். அதெல்லாம் பார்த்துட்டு எதில் கம்மியாக இருக்குது அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஃபோன் வாங்குறோம். அதே மாதிரி ஒரு ஸ்டாக் வாங்கினா அதில் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இதெல்லாம் பண்ணி தான் நம்ம வாங்கணும். என்னதான் உங்களுக்கு அவங்க மேலே ட்ரஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனர் இது மாதிரி வெப்சைட்லாம் போய் அந்த ஸ்டாக்கை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்பர் 2, ஸ்டாக்கோட ப்ராஃபிட்டை மட்டும் பார்த்து வாங்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், வோடஃபோன் ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. போன மாதம் அதோட ப்ரைஸ் 12 ரூபாய், இப்போ அதோட ப்ரைஸ் 14 ரூபாய். எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, இந்த ஸ்டாக் ஏறிக்கிட்டே இருக்கு, ஸோ இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ஃபியூச்சரை நல்லா வெல்த் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு நினைப்போம். பட் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அது 5 வருஷத்துக்கு முன்னாடி 150 ரூபாய் இருந்துச்சு. அப்போ இருந்து இப்போ ரொம்ப டிக்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இது ஏற சான்ஸே இல்லை. ஸோ இது மாதிரிலாம் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் நம்பர் 3, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஷேரை வாங்கி சீக்கிரமாக வித்துருக்கு. நான் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கி அது ஒரு 500 ரூபாய் வந்தால் அது வித்துருக்கு. பட் அதை தான் நம்ம பண்ணவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கல்யாண் ஸ்டாக்கோட விலை 140 ரூபாய், அதே இப்போ அதோட விலை 400 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் அப்போவே அது ஒரு 10 ஸ்டாக் வாங்கினேன். இப்போ அதை நான் விற்க மாட்டேன். பிகாஸ் அதோட பிஸ்னஸ் மாடல் எனக்கு தெரியும். பிஸ்னஸ் மாடல்னால் என்ன இவராஜ் அப்படின்னா எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் மாடல்னால் அந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கல்யாணோட பிஸ்னஸ் மாடல் என்ன, கோல்டு பிஸ்னஸ் தான் அது பண்ணுறாங்க. கோல்டோட இப்போ விலை 6,500 ரூபாய். எப்படியும் கோல்டு வந்து 7,500 இல்லை 8,000 ரீச் ஆகிடும். அதே மாதிரி இதோட ப்ரைஸ் 600 to 700 ரீச் ஆகிடும். ஸோ அப்போ அதை நான் செல் பண்ணனா எனக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். வாங்கி விற்கிறது மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ல முக்கியம் இல்லை, எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். தேங்க்யூ.